நேத்து நீ மாதவனுக்கு முதல் பாகம் மருந்து கொடுத்த அதே நேரத்துக்கு முன்ன பின்ன நேரம் மாறாம இன்னைக்கு நீ 2ஆம் பாகம் மருந்த கொடுத்தாகும். அப்படி கொடுத்தாதான் மாதவன் உடம்பு நீ நினைச்சபடி குணமாகும். அதனால ஸ்வேதா மேடிக்கு மருந்து கொடுக்கட்டும், விட்டுடு. ஒருவேளை நீ மருந்து கொடுக்கறதுக்கான நேரம் முன்ன பின்ன 10 நிமிஷம் மாறினா கூட உன்னோட மாதவனை நீ காப்பாத்த முடியாது. ஸ்வேதா மேடிக்கு 2ஆம் பாகம் மருந்த குடுத்துட்டா மேடி சாக மாட்டான். அதனால நம்மளுக்கு தான் பிரச்சனை. அம்மா, ஸ்வேதா மேடிக்கு 2ஆம் பாகம் மருந்து கொடுத்தா கூட மேடி சாவாம்மா. என்ன தடங்கள் வந்தாலும் சரி, நான் சரியான நேரத்துக்குள்ள மேடிக்கு 2ஆம் பாகம் மருந்து கொடுத்து காப்பாத்துவேன். இந்த ஆதி பகவான் மேல பாரத்தை போட்டு உன் புருஷன் உயிரை காப்பாத்த போராடுமா, நல்லதே நடக்கும். பிரீத்தி ஸ்வேதா கிட்ட இருந்து மேடிக்கு கொடுக்க போற 2ஆம் பாகம் மருந்த வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரட்டும். நாம எப்படியாவது பிரீத்தி கவனத்தை திசை திருப்பி மாத்து மருந்துல நாம குடுக்க வச்சிருக்கிற வலிப்பு மருந்த கலந்து வச்சிடலாம், இல்ல மருந்தையே மாத்தி வச்சிடலாம். பிரீத்தி குடுக்கிற மருந்த சாப்பிட்டு மேடியோட உடம்பு துடிக்கும், பழி ஸ்வேதா மேல போய் விழும். ஸ்வேதா பிரீத்திய வச்சு மருந்து கொடுத்து மாதவனை கொல்ல பாக்குறா. தன்னை எல்லாரும் சேர்ந்து வீட்டை விட்டு விரட்டின கோவத்துல மேடிய கொன்னு தன்னோட பழிய தீர்த்துக்க பாக்குறான்னு கதை கட்டி விட்டுடலாம். சூப்பர்மா. இந்த வீட்டோட ஆஸ்திய நாம் அடையறதுக்கான முதல் பலி மேடி ஸ்வேதா, அடுத்த பலி ராகினி பிரகாஷ். நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரையும் ஒவ்வொருத்தரையா காலி பண்ணி இந்த ஆஸ்தியை நாம அடைஞ்சிடணும். சரிம்மா. ஹலோ சிவா. அக்கா, வைத்தியர் என்ன சொன்னாருக்கா? பாக மருந்து வேலை செஞ்சதுனாலதான் மேடிக்கு வலிப்பு வந்திருக்கு, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரு. நேத்து மேடிக்கு 12:10க்கு முதல் பாக மருந்து கொடுத்தேன். இப்ப மணி 11 ஆகுது. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள மேடிக்கு 2ஆம் பாக மருந்த கொடுத்தாகணும். கொடுத்துடலாம்க்கா. நீங்க நான் அனுப்புற லொகேஷன் மட்டும் உடனே வந்துருங்க. அப்புறம் பிரீத்தியும் வர சொல்லிருக்கேன், அவளும் வந்துட்டு இருக்காக்கா. சரி சிவா. என்ன கண்மணி, நீயும் பூமிக்காவும் ரொம்ப நேரமா எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? யோசனையா இல்லாம பின்ன உன்ன மாதிரி வேர்க்கடலையா தின்னுட்டு இருக்க சொல்ற? அந்த ஸ்வேதா இன்னைக்கு 2ஆம் பாக மருந்த பிரீத்தி கிட்ட கொடுத்து மாதவனுக்கு கொடுக்க போறா. அத நாம எப்படியாவது தடுத்தாகணும். அதுக்குதான் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்க. ஆனா ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது. கண்மணி, நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமா? நீ ஒரு யோசனையும் சொல்ல வேண்டாம், ஒழுங்கா கடலையை திங்கிற வேலைய பாரு. வாங்கம்மா கீழே போலாம். அப்போதான் அந்த பிரீத்தி மருந்தோட வந்தா எதையாவது பிளான் பண்ணி நம்ம அவளை தடுக்க முடியும். சரி வா போலாம். என்ன இவ்வளவு வேகமா போறாளுங்க? ஏதோ இருக்கு. அம்மா, நம்ம ஆபீஸ் விஷயமா 2 நாள் பெங்களூர் போயிட்டு வரோம். என்ன கௌதம் திடீர்னு பெங்களூர் போறேன்னு சொல்றான்? என்னடா மேடிக்கு இப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இப்ப ஊருக்கு போற? அம்மா, மேடிக்கு இப்படி இருக்கிறதுனால தான் நான் ஊருக்கே போறேன்.
எனக்கு என்னாலதாம்மா அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சோன்னு குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஒன்னாலயா? ஏன்டா இப்படி எல்லாம் நினைக்கிற? ஆமாம்மா, அந்த பூமிகா ராட்சசி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தானே அந்த குடும்பமே சேர்ந்து இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்காங்க. என்ன பூமிகா, உன் புருஷன் உன்னை ராட்சசின்னு சொல்றான்? கௌதம் என் சாக்லேட் பேபி பாட்டி, அதான் அவன் என்ன சொன்னாலும் எனக்கு கோவமே வராது. நம்ம குடும்பத்துல இருக்கிற எவளுக்குமே சூடு சொரணையே கிடையாது போல இருக்கே. அம்மா, என்னால இந்த வீட்டுல இருக்கவே முடியலம்மா. அண்ணன் நிலைமை, இந்த குடும்ப நிலைமை எல்லாம் நினைக்கும் போது எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குமா. எனக்கு பயங்கரமா கோவம் வருது. இந்த கோவம் அப்படியே இருந்துச்சுன்னா நிஜமா இந்த வீட்டுல ஒரு கொலை விழுமா? டேய், கொலை பண்ணுவானா? இவங்கிட்ட எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். எனக்கு பூமிகா குடும்பத்துல யாரையாவது கொன்றுடணும்னு பயமா இருக்குமா. என்னடா? அதாம்மா, கொஞ்ச நாள் வெளியூர் போய் இருந்தாவது என் கோவம் அடங்கி மன நிம்மதி கிடைக்குமா. ஷோ கடவுளே, நம்ம வீட்டை கருமேகம் சூழ்ந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுல இருந்து நம்ம குடும்பம் வெளியில வர்றதுக்கு அந்த கடவுள் தான் அருள் புரியணும். சரிடா, உனக்கு வெளியூர் போயிட்டு வந்தாதான் மன நிம்மதி கிடைக்கும்னா போயிட்டு வா. நான் வர்றேம்மா. பூமிகா, ஏண்டி ஒரு மாதிரியா இருக்கிற? இல்ல பாட்டி, கௌதம் கல்யாணம் ஆன முதல் நாளே என்னை விட்டு வெளியூர் போறானே, அதான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. விடு பூமிகா, இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்ணிட்டு அப்புறமா அந்த கௌதம் விஷயத்த பாப்போம். அக்கா, சிவா, பிரீத்தி வந்துட்டாளா? இன்னும் வரலக்கா. சரி இரு, நான் ஆட்டோவை கட் பண்ணிட்டு சரி. வந்துடுறேன். எவ்வளவு ஆச்சுன்னா? 50 ரூபா கொடுமா. இந்தாங்க. மா, இந்த நோட்டு கிழிஞ்சிருக்கு, வேற நோட்டு கொடுங்க. ஆனா என்கிட்ட வேற பணம் இல்லைண்ணே, இருந்தது இந்த ஒரு நோட்டு தான். மா, அதான் கிழிஞ்சிருக்குல்ல, இதை எப்படி நான் வாங்குறது? ஆட்டோ கொடுக்க கூட அக்கா கிட்ட காசு இல்லையே. சே, என்கிட்டயே அக்காக்கு ஹெல்ப் பண்ண காசு இல்ல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே. நான் சொல்றது புரியுதாமா? கிழிஞ்ச நோட்டை நான் எப்படி வாங்க முடியும்? நான் சொல்றது புரியுதா? கிழிஞ்ச நோட்டு செல்லாது, இதை எப்படி வாங்குறது? அண்ணா இந்தாங்க. பிரீத்தி, நீ இருங்க. நீ அண்ணா பணத்தை பிடிங்க. நீ எதுக்குமா கொடுக்கற? ஏன் நான் பணம் கொடுத்தா என்ன? நீங்க சும்மா இருங்க. இந்தாங்கண்ணா. இந்தாங்க. தேங்க்ஸ்ண்ணா. சரி, டைம் ஆச்சு பிரீத்தி. நான் போன்ல சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சிவா. சரி இரு. அக்கா, இது 2ஆம் பாகம் மருந்து பிரீத்திட்ட கொடுக்கறேன். பிரீத்தி, இது சரியா 12:10க்கு நீ மேடிக்கு கொடுக்கணும். லேட்டாவோ சீக்கிரமாவோ இந்த மருந்தை கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா தப்பாயிடும். ஒரு தப்பும் நடக்காத நீ. உங்களோட நல்ல மனசுக்காகவும் அண்ணனோட நல்ல மனசுக்காகவும் நல்லதுதான் நடக்கும். நீங்க வேணா பாருங்க, அண்ணனுக்கு சீக்கிரம் குணமாயிடும். சரி அண்ணி, நான் கிளம்புறேன். நம்ம பிளான் படி எதுவும் சொதப்பாம பாத்துக்கலாம். பிரீத்தி, நானும் ரெடியா இருப்பேன். எதுவா இருந்தாலும் உடனே கூப்பிடு. சரி அண்ணி, நான் கிளம்புறேன். வரேன் சிவா. என்ன கண்மணி, மதியானம் உச்சி வெயில் ஆக போகுது. அந்த ஸ்வேதா கிட்ட மருந்து வாங்கிட்டு வரேன்னு போன பிரீத்தியை இன்னும் காணோம். பிரீத்தி வருவாளா மாட்டாளா? ஏமா, என்னம்மா என்ன கேக்குற? நீ தானம்மா பிரீத்தி ஸ்வேதா கிட்ட மருந்து வாங்க போயிருக்கிறதா சொன்ன. நான் தான் சொன்னேன்,
இருந்தாலும் இப்ப எனக்கே கொஞ்சம் டவுட்டா இருக்குடி. என்னது டவுட்டா இருக்கா? உன்னை நம்பி பிளான் பண்ணிட்டு நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், நீ டவுட்டா இருக்குன்னு சொல்ற? இப்ப மட்டும் பிரீத்தி மருந்தோட வரலன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கு. அம்மா பாட்டி, பிரீத்தி வரா, கொஞ்சம் அமைதியா இருங்க. பிரீத்தி, என்ன? காலேஜ் போயிட்டு வரியா? ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். இல்ல பிரீத்தி, வெயில்ல வெளிய போயிட்டு வரிయేன்னு அக்கறையில தான் கேட்டேன். நீ என்ன இப்படி பேசுற? உங்க அக்கறையெல்லாம் எனக்கு ஒன்னும் தேவையில்ல. எனக்கு தலை வலிக்குது, நான் போய் டீ போட்டு குடிக்க போறேன். அம்மா பாத்தியாம்மா இந்த பிரீத்திய? என்கிட்ட எவ்வளவு நக்கலா பேசிட்டு போறா. பூமிகா, ஆடுற மாட்டை ஆடித்தான் கறக்கணும். ஏன் நின்னுக்கிட்டு கறந்தா என்ன ஆகும்? மா இல்ல கண்மணி, டவுட் வந்துச்சு, அதனாலதான் கேட்டேன். தெரியலன்னு சொல்லு, அதுக்கு எதுக்கு மிரட்டுற? மா, தேவையில்லாம என்ன வெறுப்பேத்துன, அப்புறம் பாரு. ஐயோ, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிற நேரமா இது? வாமா, அந்த பிரீத்தி கிச்சனுக்கு போய் என்ன பண்றான்னு பாப்போம். போங்க போங்க போங்க. அம்மா, நீ சொன்ன மாதிரியே ஸ்வேதா பிரீத்தி கிட்ட தான் மருந்த கொடுத்து விட்டுருக்கா. அண்ணி, நீங்க அண்ணனுக்கு முதல் மருந்த 12 மணி 10 நிமிஷத்துக்கு கொடுத்தீங்க. நான் 2வது மருந்த சரியா 12 மணி 10 நிமிஷத்துக்கு கொடுக்கணும். மாத்தி கொடுத்தா அண்ணன் உயிருக்கு ஆபத்தாயிடும், அதானே? நீங்க கவலையே படாதீங்க அண்ணி. நீங்க குடுக்கற மருந்த நான் சரியா 12:10க்கு கொடுத்துருவேன். கண்மணி, நான் முன்னாடியே உன்கிட்ட சொன்னதுதான், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? மேடிக்கு சரியா 12 மணி 10 நிமிஷத்துக்கு 2ஆம் பாகம் மருந்த கொடுத்தா மட்டும்தான் அந்த மருந்து வேலை செய்யும். மணி 12:10 இன்னும் 20 நிமிஷம் தாமா இருக்கு. சரி வா வா, வாங்க வாங்க. நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. போ போ. போ. அம்மா, நீ வா போலாம். வா வா வா. பிரீத்தி, என்ன பிரீத்தி, டீ போட போறியா? ஆமா. நான் வேணா உனக்கு டீ போட்டு தரட்டா? வேண்டாம், எனக்கு கை கால்லாம் நல்லா தான் இருக்கு, நானே டீ போட்டுக்கிறேன். நீங்க கொஞ்சம் போறீங்களா? பிரீத்தி, என்னதான் இருந்தாலும் நானும் உனக்கு அண்ணிதான். நீ என்கிட்ட இப்படியெல்லாம் கோவமா பேசலாமா? முறை இல்லாம இந்த வீட்டுக்குள்ள வந்தவங்க எல்லாம் என்னால அண்ணின்னு ஏத்துக்க முடியாது. இப்ப என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம போறீங்களா? இல்ல பிரீத்தி, போங்கங்கறல. என்கிட்டயே திமிரா பேசுறியா? எனக்கு நேரம் வரும்போது உன்னை பாத்துக்கிறேன்டி. சரி பிரீத்தி, நீ ஏதோ டென்ஷனா இருக்க, நான் அப்புறமா வரேன். ஏய் பூமிகா, என்னாச்சு? நான் சொன்ன மாதிரியே பிரீத்தி கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே மருந்து மாத்திட்டியா? இல்லம்மா, என்ன கண்டாலே அந்த பிரீத்தி எரிஞ்சு எரிஞ்சு விழறா. அவ பண்றதெல்லாம் பாக்கும்போது அப்படியே ஓங்கி 2 விடலான்னு தோணுது. கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு வந்துட்டேன். சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத, விடு. இப்போ நமக்கு ஸ்வேதா பிரீத்தி கிட்ட கொடுத்து அனுப்பிவிட்ட அந்த 2ஆம் பாக மருந்த மாத்தி வைக்கிறது தான் முக்கியம். அதனால நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஏய் கண்மணி, பிரீத்தி வரா.
மா ஏதாவது பண்ணி பிரீத்திய தசை திருப்பி அந்த மருந்த மாத்தணும். என்னம்மா பண்ணலாம்? என்னடி இது திடீர்னு என்கிட்ட கேட்டா எனக்கு என்னடி தெரியும்? என்ன பாட்டி நீ 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய வில்லியா இருந்த நீ இப்போ ஒரு சின்ன ஐடியா கூட உன்னால கொடுக்க முடியல? ஐயோ பூமிகா, என்கிட்ட நிறைய ஐடியா இருக்கு. என்கிட்ட திடீர்னு கேட்டதுனால என்னால திடீர்னு எதுவும் சொல்ல முடியல. சொல்லணுமா? சொன்னாதான் நீ ஓல்டு வில்லி. நீ மேடிக்கு மருந்து கொடுக்க போற விஷயம் நம்ம வீட்ல யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏன்னா நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரும் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. நான் அவங்ககிட்ட மருந்து கொடுத்து விட்ட விஷயம் நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சா உன்னை மேடிக்கு மருந்து கொடுக்க விட மாட்டாங்க. புரியுது அண்ணி. நான் மேடி அண்ணனுக்கு மருந்து கொடுக்க போற விஷயம் என் அம்மாவுக்கு கூட தெரியாது. போதுமா? அண்ணன் ரூம்ல தானே அம்மா இருப்பாங்க. சரி, அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி அவங்கள வெளியே அனுப்பிட்டு தான் அண்ணனுக்கு அண்ணி கொடுத்தா இந்த 2ஆம் பாகம் மருந்து கொடுக்கணும். நீங்க ஒரு வேஸ்ட் வில்லி பாட்டி. எது? ஆமா, சுத்த வேஸ்ட். நீ வேர்க்கடலை திங்க மட்டும்தான் லாய்க்கு. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி என்ன திட்டுறீங்க. ஆமா, அப்படி எத்தனை தடவை தான் நீங்க எனக்கு வேர்க்கடலை வாங்கி கொடுத்தீங்க? இப்ப வேர்க்கடலை வாங்கினதுக்கே அந்த பெட்டி கடையில காசு கொடுக்கல. பேசாதம்மா. ஒரு ஐடியா கொடுக்க துப்பு இல்ல. உன்னை திட்டாம என்ன கொஞ்சம் வாங்களா? வாயை முடிட்டு பேசாம இரு. இப்ப பிரீத்திய தசை திருப்ப என்ன பண்றது? பிரீத்திய தசை திருப்ப இதுதான் சரியான வழி. அம்மா, அப்படியே கொஞ்சம் திரும்பி நில்ல. ஏன்? எதுக்குடி? மா சொல்றமா, நில்லுமா. ஐயோ ஏண்டி? திரும்பி நில்லுமா. நில்லுமா. சரி, நின்னுட்டேன். அம்மா, என்ன மன்னிச்சிருமா. பிரீத்திய தசை திருப்ப எனக்கு வேற வழியே தெரியல. என்ன சத்தம்? ஐயோ அடி பாவி. ஐயோ, யாராவது வாங்கல. அப்பா, ஐயோ, அப்பா, ஐயோ, ஏண்டி பாவி, பெத்த அம்மானு கூட பார்க்காம இப்படி என்ன தள்ளி விட்டுட்டியடி? என்னம்மா நீ இப்படி விழுந்துட்ட? ஏன் பார்த்து நடக்க மாட்டியா? ஏய், நான் எங்கடி விழுந்த? நீ தானடி என்ன தள்ளி விட்ட. பேசாம இரு, இல்ல வாய் இழுத்து வச்சு தச்சிருவேன். இவ செஞ்சாலும் செய்வா. அம்மா ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க. தவறி விழுந்த எங்க அம்மாவை காப்பாத்துங்களேன். ஐயோ, யாராவது வாங்கல. ஐயோ அம்மா, ஐயோ. அம்மா, என்னம்மா பார்த்து நடக்க என்ன கூடாதா? பாட்டி இப்படி பண்ணிட்டீங்க? ஐயோ அம்மாடி. ஏமா இப்படி என்னாச்சு? விழுந்துட்ட? அது வந்து பாட்டி வழுக்கி விழுந்துட்டாங்க பிரீத்தி. அப்படியா? ஐயோ அவளுக்குதே. ஐயோ இடுப்பு போச்சு. பிரீத்தி, எங்க அம்மாவுக்கு இடுப்பு புடிச்சுக்கிச்சுன்னு நினைக்கிறேன். வலி கடிக்கிற ஏதாவது ஸ்ப்ரே இருந்தா கூட. இதை எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ அப்பா. ஐயோ அடியே. பூமிகா, பிரீத்தி வரத்துக்குள்ள சீக்கிரம் இந்த டம்ளர்ல இருக்க 2ஆம் பாகம் மருந்து மாத்தி வை. சரிம்மா. வா வா. மருந்து மாத்தி வச்சுட்டேன். ஓகே.
கொஞ்சம் பொறுத்துக்கோமா. பிரீத்தி தோ எடுத்து வந்துட்டா. சீக்கிரம் அடிச்சு விடுங்க. வலிக்குது வலிக்குது. குடுமா குடு. வலிக்குது. ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்ல. ரொம்ப வலிக்குதாமா? வலிக்குது வலிக்குது. ஆமா. மா, மணி 12:10 இன்னும் 10 நிமிஷம் தாமா இருக்கு. ஏய் பிரீத்தி, ஸ்வேதா கொடுத்த மருந்த உங்க அண்ணனுக்கு குடுக்க போறியா? நல்லா குடு. மருந்த குடிச்சு உங்க அண்ணனுக்கு ஃபிட்ஸ் வரட்டும். அத வச்சு டிராமா பண்ணி அந்த ஸ்வேதாவை காலத்துக்கும் இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க விடாம பண்ற. அம்மா தாயே, என் மேடிக்கு பிரீத்தி 2ஆம் பாகம் மருந்த நல்லபடியா கொடுக்கணும். அதுக்கு நீதாம்மா துணையா இருக்கணும்.